அஸ்மத் குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இன்றைய ஸ்லோகம் 89, 90வது ஸ்லோகம். போன 2 ஸ்லோகங்களில் கண்ணன் என் உயிருக்கு உயிரானவன் என்றும் அவன் அந்த கிருஷ்ண தத்துவம், அவனுடைய திருவடி தாமரைகள் என்ன ஒரு அற்புதம், அந்த செந்தாமரை கண் என்ன ஒரு ஆச்சரியம், இந்த திருமுக தாமரைதான் என்ன ஒரு வினோதம், அப்பப்பா அந்த ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு பாகமும் அவனுடைய திருமேனியில் பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகு ஓவியமாயிருக்கிறதே என்று அனுபவித்தவர். இப்பொழுது 89, 90வது ஸ்லோகங்களில் அவன் கோபிகைகளுடன் விளையாடும் அழகையும், ருக்மிணியிடம் காதல் லீலையை புரியும் விளையாட்டையும், அவர் கண்முன்னே அந்த தேஜோமயமான தத்துவம் கிருஷ்ண தத்துவம் அவர் கண்முன்னே லீலைகள் புரிந்து அவருக்கு காட்சி தருகிறார். கண்ணன் அகில புவனைக பூஷ மதிபூஷித ஜலதி துஹித்ரு குச்ச கும்பம் விரஜயுவதி ஹாராவலி மரகத நாயக மகாமணிம் வந்தே. அகில புவனைக பூஷண மதிபூஷித ஜலதி துஹித்ரு குச்ச கும்பம் விரஜயுவதி ஹாராவலி மரகத நாயக மகாமணிம் வந்தே. ஆயர்பாடி மங்கைகள் அவனை சுற்றி வளைக்கிறார்கள். ஒரு முத்து ஹாரம் போல, முத்துச்சரம் போல அவனை சுற்றி வீற்றிருக்க வளைந்து கண்ணன் நடுவிலையும் அவர்கள்லாம் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த முத்து ஹாரத்தின் முத்து வடத்தின் நடுநாயகமாக மரகத பச்சை பதக்கம் போல அவன் மிளர்கிறான். ஒரு முத்து நெக்லஸ் நடுவில் ஒரு மரகத பச்சை இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அது மாதிரி அவன் ஜொலிக்கிறான். அந்த கண்ணனுக்கு நமஸ்காரம். சமுத்திரராஜனின் திருக்குமாரியான ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுடைய கலசங்களுக்கு அவன் ஒருவன் ஆபரணம். அனைத்து புவனங்களுக்கும் அவன் ஒருவனே அணிகலன் என்று சுவாமி அனுபவிக்கிறார். அகில புவனைக்க பூஷ மதிபூஷித ஜலதி துஹித்ருமச்ச கும்பம் விரஜயுவதி ஹாராவலி மரகத நாயக மகாமணிம் வந்தே. அகில புவனைக்க பூஷணம், அகில உலகத்திற்கும் ஒரே அணிகலன் அவன். ஜலதி துஹித்ரு, சமுத்திரராஜன் பெண்ணான லக்ஷ்மி தேவியின் அதிபூஷித்த குச்ச கும்பம், கலசம் போன்றவ அவள் மார்பகத்திற்கு சிறந்த அணிகலனாயிருப்பவன் கண்ணன். விரஜயுவதி ஹாரவல்லி, சூழ்ந்து நின்ற இளங்கோப்பியர்களாகிய ஹாரம் முத்து மாலைக்கு மரகத நாயக மகாமணி, நடுநாயகமாக மரகதமணி பச்சையாக அழகாக ஜொலிக்கின்ற ஒளி வீசும் கண்ணனை, கிருஷ்ணனை வந்தே நான் வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. அகில புவனைக்க பூஷணம் அதிபூஷித ஜலதி துஹித்ரு குச்ச கும்பம் விரஜயுவதி ஹாராவளி மரகத நாயக மகாமணிம் வந்தே. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்னும் ஒளி என் முன் விளையாடுகிறது. அதுவும் ருக்மிணியிடம் காதல் லீலை புரிந்து கொண்டு விளையாடுகிறது. காந்தா குச்சக்ரகண விக்கிரக லக்ஷ்மி கண்டாங்கராக ரசரஞ்சித மஞ்சுல கண்டஸ்தலி முகுரமண்டல கேலமான கர்மாங்குரம் கிமபி கேலதி கிருஷ்ண தேஜः. காந்தா குச்சக்ரகண விக்கிரக லக்ஷ்மி கண்டாங்கராக ரசரஞ்சித மஞ்சுளஸ்ரீ கண்டஸ்தலி முகுர மண்டல கேலமான கர்மாங்குரம் கிமபி கேலதி கிருஷ்ண தேஜः. அந்த கண்ணன் ருக்மிணியிடம் புரியும் காதல் லீலை விளையாட்டு, தன் காதல் மனைவி மகாலட்சுமி ருக்மிணி பிராட்டி, அவளுடன் ஏகாந்தத்தில் ஈடுபட்ட கிருஷ்ணன் அவளது திருமேனியை தன் திருமேனியுடன் இறுக்கி தழுவிக்கொண்டான். அப்பொழுது அவள் தன் மேனியில் தடவியிருந்த குங்குமப்பூ பரிமளப்பூச்சி எல்லாம் கிருஷ்ணன் மேனியில் அப்பிக்கொண்டது, மாறிக்கொண்டது.
அதுவே அவனுக்கு ஒரு அலங்கார செல்வத்தைப் போல இருக்கிறது. பளிங்கு கண்ணாடி போன்ற அவனது கன்னம், அதில் வியர்வை துளிகள் துளிர்த்து அவைகளும் கிருஷ்ணனுடன் திருவிளையாடல்கள் புரிவது போல இருக்கிறது. அந்த கன்னத்தில் துளிர்க்கும் வியர்வை துளிகள், அதுவும் பளிங்கு கண்ணாடி போன்ற இருக்கும் அவன் கன்னத்தில் இருக்கும் வியர்வை துளிகள். கிருஷ்ணன் என்ற அந்த தேஜோமயமான தத்துவம் இவ்வாறெல்லாம் என் கண் முன்னே லீலைகள் புரிகிறது என்று சுவாமி பிராட்டியுடன் கூடி அனுபவிக்கிறார் சேர்த்தி சேவையில். அதாவது காந்தா கஜகிரகண விக்கிரக பத்த லக்ஷ்மி கண்டாங்கராகர சரஞ்சித மஞ்சுல ஸ்ரீ கண்டஸ்தலி முகுர மண்டல கேலமான கர்மாங்குரம் கிமபி கேலதி கிருஷ்ண தேஜா. காந்தா கஜகிரகண, நாயகியின் முடியை பிடித்து விளையாடி, அவள் முடியை பிடித்து இழுத்து விளையாடி. விக்கிரக பத்த லக்ஷ்மி, பிரணய கலகத்தில் ஊடலில் பிறகு கூடலில் கட்டி கொள்ளப்பட்ட லக்ஷ்மி தேவியின் கண்டாங்கராக ரசரஞ்சித மஞ்சுள ஸ்ரீஹி, அங்கத்திலுள்ள காஷ்மீர சந்தன குழம்பினால் சிவப்பாக்கப்பெற்ற அழகுடன், கண்டஸ்தலி முகுர மண்டல, கன்னமாகிற கண்ணாடியில் கேலமான நடனம் புரியும் கர்ம அங்குரம், வியர்வை துளிகளுடன் அந்த கன்னத்தில் நடனம் புரியும். கன்னத்தில் அந்த வியர்வை துளிகள் விளையாடி நடனம் புரிகிறது கண்ணனுடைய கன்னத்தில். கிமப்பி, ஏதோ ஒரு கிருஷ்ண தேஜஸ் கேலதி, என் முன் விளையாடுகிறதே என்று அழகாக ஆச்சரியமாக கண்ணனுடன், அதுவும் ஸ்ரீயுடன் சேர்ந்த கண்ணனை அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.